கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதிரை தாரு தௌஹீத் வருடாந்தம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய தொடர்பு நிகழ்ச்சியிலே இந்த வருடம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்கள் முன் உரையாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது அதை பற்றிய எந்த வருத்தமோ எனக்கு துக்கமோ கிடையாது. ஆனால் இருக்கின்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். முதலாவது, இடைவெளி விடாமல் முன்னாலே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். பின்னாலே வரக்கூடிய சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். இரண்டாவது விடயம், அல்லாஹ்வுக்காக உங்களுடைய செல்போனை ஆஃப் பண்ணுங்கள் அல்லது சைலன்ஸிலே போட்டு விடுங்கள். தயவு செய்து நான் பேசுகின்ற போது யாரும் போனால் கதைக்காதீர்கள். ஏனென்றால் பேச்சு என்பது ஒரு நூர், அந்த நூறு இடையிலே குழம்பி போய்விடும். இந்த சபையிலே இருந்து எழும்பி போவதற்கு உங்களுக்கு ஏதாவது அவசிய தேவை ஏற்பட்டால் ஒரு சிறு அனுமதியை பெற்றுக்கொண்டு எழும்பி போனால் பேசுகின்ற எனக்கும் மற்றவர்களுக்கும் அது மனக்கஷ்டமாக இருக்காது என்பதை தெரிவித்து கொண்டவனாக இன்றைய முதல் நாள் என்னுடைய தலைப்பை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அருள்மறை குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்லுகிறான். இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் முழு உலகத்திலேயும் இருக்கக்கூடிய இமாம்கள், ஹத்தீப்மார்கள், மௌலவிமார்கள் அந்த வசனத்தை ஓதாமல் இருப்பதே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வசனமும் உங்கள் எல்லோருக்கும் மனப்பாடமானதாக இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசம் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்தின் மீது எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டதோ அவ்வாறு உங்கள் மீது விதியாக்கப்பட்டது, நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகக்கூடும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அந்த வசனத்தை வைத்துத்தான் நாங்கள் தக்வாவை எதிர்பார்த்து நோன்பு நோக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு ரமலானையும் நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிய வேண்டும். இந்த வசனத்தின் முதல் கதாநாயகர்கள் யார்? இந்த வசனம் முதலாக இறங்கியது எந்த சமுதாயத்துக்கு? எந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு தஆலா விசுவாசம் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்துக்கு விதியாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் தக்வாதாரிகளாக பயபக்தியாளர்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று எந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னான் என்ற பாயிண்டை யோசித்தவர்களாக இருந்தால் அதிலே நீங்களோ நானோ என்னுடைய மூதாதையர்களோ வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அருமை சஹாபாக்களும் அந்த சஹாபா பெண்மணிகளும் தான் இருப்பார்கள். எந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு தஆலா சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறானோ, எந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்கிறானோ, அந்த சமுதாயத்தை பார்த்து தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகுவதற்காக வேண்டி உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லுகிறார். அப்ப அந்த சமுதாயத்திலே அந்த காலத்திலே இருந்த சில நிலைமைகளை, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளை, அந்த மக்களுடைய இபாதத்துகளை, அந்த மக்களுடைய உலக வாழ்க்கையுடைய சில விடயங்களை இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதுதான் என்னுடைய இந்த ஆரம்ப உரையுடைய சுருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே,
இந்த நோன்பு விதியாக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் இருந்த ஒரு மனிதர் சஹாபி அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஹாபி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறப்போருக்காக வேண்டி ஆட்களை சேர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த அறப்போரில் பங்கேற்பதற்காக வேண்டி நானும் சென்று கொண்டிருந்தேன். ரசூலுல்லாவை நான் சந்தித்தேன். சந்தித்து சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ் லி பிஷஹாதா, எனக்கு இந்த அறப்போரிலே வீர மரணம் அடைய வேண்டும் என்று என்னை பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று நான் அவர்களிடம் வேண்டிக் கொண்டேன். ஆனால் அவர்களோ அல்லாஹும்ம சல்லிம்ஹும் வ கன்னிம்ஹும், யா அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக, அதே மாதிரி அவர்களுக்கு நிறைய அவர்களுக்கு கனிமத்தையும் கொடுப்பார்களாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். நபியுடைய பிரார்த்தனையின்படி எனக்கு ஷஹாதத்து கிடைக்கவில்லை, வெற்றியோடும் கனிமத்தோடும் திரும்பி வந்தேன். இன்னும் சில காலங்களின் பின்னால் மீண்டும் ஒரு யுத்தம் வந்தது. அதற்கும் ரசூலுல்லாஹ் ஆள் சேர்த்தார்கள். அந்த நேரத்தில் நான் திரும்ப போனேன், யா ரசூலுல்லாஹ் உங்களிடத்திலே 2வது முறையாக கேட்கிறேன், எனக்கு ஷஹாதத்தை தருமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள், இந்த போரிலாவது நான் வீர மரணம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம சல்லிம்ஹும் வ கன்னிம்ஹும், யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு வெற்றியை நிம்மதியாக கொடுப்பாயாக, நிறைய கனிமத்துகளை கொடுப்பாயாக அப்படி சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துஆ வேலை செய்கிறது. மீண்டும் அவர் போரிலே மரணமடையாமல் நிறைய கனிமத்துகளுடைய அந்த படையிலே திரும்ப வருகிறார்கள். இன்னும் சில காலங்கள் திரும்ப ரசூலுல்லாஹ் திரும்ப ஒரு படை அனுப்புகிறார்கள். அதே அபூ உமாமா திரும்பவும் போகிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அல்லாமா ஷுவைபுல் அர்னாவுத் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தாராளமாக யாரிடம் இந்த ஹதீஸை நீங்கள் சொல்லலாம். 3வது முறையும் நான் ஷஹாதத்தை வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் சென்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம சல்லிம்ஹும் வ கன்னிம்ஹும், யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக, நிறைய கனிமத்தை கொடுப்பாயாக என்று தான் பிரார்த்தனை செய்தார்கள். இப்போ நான் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் எனக்காக வேண்டி ஷஹாதத்துக்கு ஒரு நாளும் எனக்கு அனுமதி தர மாட்டார்கள். அதனால் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டேன், முர்னி பி அமல், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்க யா ரசூலுல்லாஹ், ஷஹாதத்து வானா, எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், நான் தொடர்ச்சியாக அதை செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அலைக பிஸ்ஸௌம் ஃபைன்னஹு லா மிஸ்ல லஹு, உனக்கு நோன்பை நான் உனக்கு நல்ல ஒரு அமலாக உனக்கு நான் கேரண்டி பண்ணி சொல்கிறேன், அதற்கு நிகராக வேறொரு அமலே கிடையாது. ரமலான் அல்ல சகோதரர்களே, நோன்பு இது ரமலானிலே நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு, இது ரமலானுடைய நோன்பு. சாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நோன்பை நீ விதியாக்கி கொள்ளி, நல்ல அமலாக நீ எடுத்துக்கொள்ளி, அதற்கு நிகராக எதுவுமே கிடையாது என்று புத்திமதியை சொன்னார்கள். இப்போ இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த ராவி சொல்கிறார்கள், ஃபமாருய அபு உமாமா வலா இம்ராத்தஹு வலா ஹாதிபுஹு இல்லா சுய்யாமன் ஃபகான இதா ரூய ஃபீ தாரிஹிம் துகானுன் பின் நஹாரி கீல ஈதாருஹும் லைஃபுன் நஸல பிஹி நாஸிலுன். எப்படி சொல்வார்கள் தெரியுமா? அதன் பின்னால் அபு உமாமா, அவருடைய மனைவி, அவருடைய வேலைக்காரர் அந்த வீட்டிலே நோன்பு பிடிக்காமல் இருந்ததே கிடையாது. எல்லா காலமும் நோன்பு பிடிப்பதை அவர்கள் தங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன புத்திமதியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். என்றைக்காவது அந்த அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே பகலிலே நெருப்பு எரியுமாக இருந்தால், அடுப்பு எரியுமாக இருந்தால், அன்றைக்கு அபூ உமாமாவுடைய வீட்டுக்கு யாரோ விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே நோன்பை விதியாக ஆக்கி கொண்டார்கள் அந்த அருமைக்குரிய தோழர்கள் அவர்கள். சகோதரர்களே, இப்போ அந்த மனிதர் திரும்ப வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க நோன்பை எங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்படி சொன்னீர்கள். அல்லாஹ்வுடைய பரக்கத்தால் நாங்கள் அந்த நோன்பை பிடித்து ரொம்ப பரக்கத்துக்குரியவர்களாக மாறிவிட்டோம்.
இப்போ எங்களுக்கு இன்னொரு அமலை சொல்லித்தாருங்களேன் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலம் யா அபா உமாமா, அறிந்து கொள்ளுங்கள் அபூ உமாமாவே, அன்னக லன் தஸ்ஜுத லில்லாஹி சஜதத இல்லா ரஃபா அல்லாஹு லக பிஹா தரஜா வ ஹத்த பிஹா மின்க ஹதியா. அறிந்து கொள்ளுங்கள் அபூ உமாமா, நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு சுஜூத் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு அந்தஸ்தை உயர்த்தி கூட்டும். நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு சுஜூத் உங்களுடைய பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி சொல்கிறார்கள். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு பிடித்து கொண்டு சுஜூதை கூட்ட கூட்ட நம்முடைய நன்மைகளின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் எங்களுக்கு கூட வரும். நாங்கள் விடுபட்டிருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம். அப்படி நாங்கள் செய்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு அந்தஸ்து கூடிக்கொண்டே இருக்கும். எங்களோடு புறையோடி போயிருக்கக்கூடிய பாவங்கள் என்று வைங்களேன், நோன்பை பிடித்து கொண்டு நீங்கள் சுஜூதை கூட்ட கூட்ட, தொழுகையை கூட்ட கூட்ட அந்த பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போய்கொண்டே இருக்கும் சகோதரர்களே. அதன் காரணமாக நம்முடைய பாவங்கள் அப்படியே அழிபட்டு போவதற்கு காரணமாக இருக்கும் என்று இந்த ஹதீதை சொல்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீதை நான் முதலாவது உங்களுக்கு எடுத்தது எதற்காக வேண்டி தெரியுமா? காலமெல்லாம் பகலிலேயே அடுப்பெரியாமல் விருந்தாளி வந்து விட்டார் என்பது அர்த்தம் தான் அவருடைய வீட்டிலே பகலிலே அடுப்பெறிவதற்கு காரணமாக இருக்கின்றது என்று மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு சஹாபி அபூ உமாமா, அவருடைய மனைவி, அவருடைய வேலைக்காரர்கள், அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் தஆலா லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொன்னான். நீங்கள் பயபக்தியாளர்களாக மாறுவதற்காக நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது என்று முதலாவது அல்லாஹ் தஆலா யாரை பார்த்து சொல்கிறான்? அந்த மாமனிதர்களை பார்த்து தான் சொல்லுகிறான் என்பதை இந்த இடத்திலே நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே. எந்த அளவுக்கு தெரியுமா சஹாபாக்களுடைய நோன்புடைய பவர் இருந்தது? மக்கா வெற்றிக்காக வேண்டி ரமலானிலே பயணம் செய்கிறார்கள். 12 ஒரு அறிவிப்பு, 14 என்று ஒரு அறிவிப்பு, 16 என்று ஒரு அறிவிப்பு, 18 என்ற அறிவிப்பு, எப்படியோ பல அறிவிப்புகளில் ஏதோ ஒரு வகையிலே சஹாபாக்கள் எண்ணி இருக்கிறார்கள். இந்த இவ்வளவு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டுதான் வந்தார்கள். அந்த பயணத்திலே நம்மளுடைய மாதிரி அல்ல, ரொம்ப சூடான பயணம் அது. மக்காவுக்கு போய் சேர்வதற்கு சுமார் 17 நாட்கள் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி அந்த பயணத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததன் பின்னால் குராவுல் கமீம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இந்த மாதிரி பாத்திரத்திலே தண்ணீரை எடுக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் நின்று பார்க்கும் வண்ணம் அந்த தண்ணீரை உயர்த்தி காட்டுகிறார்கள். உயர்த்தி காட்டி அந்த இடத்திலே அந்த தண்ணீரை மக்களுக்கெல்லாம் முன்னுக்கு பருகுகிறார்கள். இன்றிலிருந்து நான் நோன்பு இல்லை என்று சொல்வதற்காக வேண்டி அந்த ரமலானிலே செய்கிறார்கள். ஏன் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், எதிரிகளை சந்திப்பதற்கு இந்த 2-3 நாள் தான் இருக்கிறது, நோம்போடு இருந்தால் பலவீனப்பட்டு விடுவோம் என்பதற்காக வேண்டி இதை செய்து காட்டுகிறார்கள். இப்போ மக்கள் சில பேர் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க தண்ணியை குடித்ததன் பின்னாலும் கூட நிறைய மக்கள் நோன்பு திறந்து விட்டார்கள், ஆனால் இன்னும் சில சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியாம இந்த நோன்பு ரமலான முடித்து விட வேண்டும் என்று நோன்பு பிடித்து கொண்டிருக்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் தண்ணீரை குடித்தும் கூட நோன்பை விடக்கூடாது என்ற நோக்கத்திலே நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரமலானிலே இது நடக்கிறது. நபி அவர்களுக்கு இது தெரிவு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலாய்க்கல் உசாத், அவர்கள் தான் மாற்றம் செய்தவர்கள் என்று நபி அவர்கள் கண்டித்ததன் பின்னால் அவர்கள் தண்ணீரை குடிக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், இந்த சமுதாயத்துக்குத்தான் நோன்பு விதியாக்கப்பட்டது லஅல்லக்கும் தத்தகூன் என்பதற்காக. எந்த சமுதாயத்துக்கு? இந்த சமுதாயத்துக்கு. நம்மளுடைய நிலைமை என்ன? இப்பவே போட் போட்டு வைத்திருக்கிறார்கள், ஈத் பெருநாளைக்காக வேண்டி ஸ்பெஷல் டம் பிரியாணி ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்.
நோன்பு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறது. இப்பவே இந்த பஜார்ல போய் பாருங்க, ரமலான் அப்படின்னு போட்டு ஈத் பெருநாளைக்காக வேண்டி டம்புரியாணி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்ல கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு தக்வாவிலே இன்னும் மூழ்கி போக வேண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த விஷயத்திலே நீங்கள் விளங்க வேண்டும். நபிக்கு மேலால பக்குவமாக போனாலும் அது வழிகாட்டில் தான் கொண்டு போய் விட்டுரும். நபியே நோன்பை விட்டுட்டாங்க. இப்போ ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நபிக்கு மேலாக நாங்க பக்குவமாக இருப்போம். அப்படிதான் இந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய பேரை பார்க்கிறோம், நபி இப்படித்தான் செஞ்சாங்களா, இல்லை இதுக்கு மேலேயும் நாங்க என்ன செய்வோம், பக்குவமாக இருப்போம். ஒழு செஞ்சா பெரடியையும் கழுவுவோம், முதுகையும் கழுவேன். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அப்படியே குளித்து விடுவார்கள். நபிக்கு மேலால பக்குவம். நபி தண்ணீர் பற்றாக்குறை இருந்தால் 2 முறை ஒளி செய்தால் போதும் என்று சொல்வார்கள், 1 முறை ஒளி செய்தால் போதும் என்று சொல்வார்கள். காயப்பட்டா நீங்க தயமம் செய்யுங்க என்று சொல்வார்கள். நாங்க ஒளி 3 முறை செஞ்சு புண்ணு பழுத்தாலும் பரவாயில்லை, அப்பதான் நமக்கு தொழுத மாதிரியே இருக்கும் என்று மக்கள் பேசுவார்கள். நபிக்கு மேலால பக்குவமா போனாலும் வழிகேடு சகோதரர்களே, நபிக்கு கீழால போனாலும் வழிகேடு என்பதை இந்த செய்தியிலே இருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை விளங்குங்கள். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு என்னுடைய தந்தை அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைசி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் முடித்து தந்தார்கள். இப்போ நான் அவளை திருமணம் முடித்ததன் பின்னால் எனக்கு இபாதத் செய்கின்ற ஆசையிலே, அதாவது பகலிலே நோன்பு பிடித்து இரவையிலே நின்று வணங்குகின்ற ஆசையிலே அந்த புது மணப்பெண்ணுக்காக வேண்டி நான் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளவில்லை. அந்த பெண்ணுக்காக என்னுடைய இரவை நான் ஒதுக்கிக் கொள்ளவில்லை. தனியே இபாதத்திலே நான் கிடந்து விட்டேன். நம்ம சமுதாயம் நேரத்தை ஒதுக்குவதில்லை, தனியே பிசினஸுக்காக, அது வேற விஷயம். அவங்க என்னது, இரவெல்லாம் நின்று வணங்கணும், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி புது மனைவியும் கவனிக்கவில்லை. இப்போ மருமகளை பார்க்கறதுக்கு மாமா போறாங்க. போய் அவங்களோட வீட்டில் போய் கேட்குறாங்க, எப்படி உண்ட கணவர், எப்படி நம்மளோட மகன், எப்படிமா சந்தோஷமா வாழ்றியான்னு கேட்குறாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹைருர் ரிஜால் ஹைரில் பவுலா, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, லம் யுஃபத்திஷ் லனா கனஃபா, என்னுடைய திரையை இன்னும் நீக்கி கூட பார்க்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய திரையை இன்னும் நீக்கி கூட பார்க்கவில்லை. வலம் யரிஃப் லனா ஃபிராஷா, எங்க வீட்டு பெட்டு எப்படி ஈக்குன்னு கூட உங்க மகனுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு வள்ளல் மகனைத்தான் எனக்கு நீங்கள் திருமணம் முடித்து தந்திருக்கிறீர்கள் அப்படி சொல்றாங்க. இப்ப வாப்பா மகனை கூப்பிட்டு கண்டிக்கிறார்கள். குறைசி குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை உனக்காக வேண்டி நான் திருமணம் செய்து கொண்டு தந்தேன், ஒரு கண்ணியமான பெண்மணி, இப்படி நடந்து கொள்கிறாயே என்று கண்டித்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போகிறாங்க. போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, போய் முறையிடுறாங்க இந்த மகண்ட விஷயத்தை. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அப்துல்லா நீங்க எப்படி நோன்பு பிடிக்கிறீங்க? நான் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறேன். ஒரே பதில். ரசூலுல்லாஹ் அடுத்தது கேட்குறாங்க, கைஃப தஹ்தீம், குரானை எப்படி முடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ குரான் அந்த நேரத்தில் இறங்கி இருந்ததோ தெரியல, அல்லாஹ் அலம் ஹதீஸில் வந்ததை சொல்கிறேன், எப்படி முடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. குல்ல லைலத்தில், ஒரு நைட்டு பூரா ஓதி முடிச்சிருவாரு. ஒரு மாதத்துக்கும் குரான் தொடாத கைக்குது. அப்போ ஒரு நைட்டில் ஓதி முடிச்சு விடுவேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாசத்துல 3 நோன்பு பிடிங்கப்பா, அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு குரானை முடியப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நமக்கு இதை விட பவரா நமக்கு ஏழை யார சொல்லலாம், கட்சான பொடிய அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா, அப்ப கிழமையில 3 பிடிய. அவர் சொல்றாரு, இல்ல அதை விட பவராவும் எனக்கு ஏணும். நோம்புதான் இப்ப பிரச்சனை, அதைத்தான் உடைக்கணும். அப்போ அதை கிழமையில 3 பிடியே. அப்ப அவர் அதை விட பவராக எனக்கு ஏணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 1 நாள் நோன்பு பிடி, 2 நாள் நோன்பு பிடிக்காம இரு.
அதை விட கூட வேணாம் யார் ரசூலுல்லாஹ். அப்படியா? கடைசி ஆப்ஷன், ஒரு நாள் நோன்பு பிடி, ஒரு நாள் நோன்பு பிடிக்காம இரு. இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல நோன்பு. நீ பிடிக்கிறது நபிமார்களோட மேலான நோன்பு. இந்த நோன்பு சரி வராது. இந்த நோன்பு என்ன செய்யாது? சரி வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, உங்க எல்லாரையும் விட அல்லாஹ்வை ரொம்ப அறிஞ்சவன் நான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பயந்தவன் நான். நான் அப்படி இருந்தாலும் கூட நோன்பு பிடிக்கிறேன், நோன்பை விடுகிறேன், தொழுகிறேன், தூங்குகிறேன், மனைவிமார்களோடு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். மமன் ராய்பான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை எவர் விட்டாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல. இப்படியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு மனைவியை பார்க்காம இருக்கக்கூடாது. நம்ம சமுதாயத்தில் என்ன பத்துவா, எப்படின்னா நோன்பை இல்லாமல் ஆக்குறதுங்கிறது தான் பத்துவா. நம்ம மாறித்தானே சஹாபாக்களோட மென்டாலிட்டி எப்படி கூட்டுறதுங்கிறது தான் ரசூலுல்லாஹ் கிட்ட கேள்வி. ரசூலுல்லாஹ் கிட்ட கூட்டுகின்றது என்பதை அப்படி கேள்வியாக கேட்கிறார்கள். சகோதரர்களே, இந்த அப்துல்லா பின் அம்ர் இப்னுல் ஆஸுக்கு நோன்பு விதியாக்கப்படணுமா? அவருக்கு அல்லக்கும் தத்தக்கும் தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தின் கதாநாயகர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். அடுத்த விஷயத்தை பாருங்க. அந்த சஹாபாக்கள் நோன்பு பிடித்த காலத்தில் இருந்த கிளைமேட்டை நீங்க கொஞ்சம் விளங்கிக்கிடணும். யாரு சொல்றா? அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு யுத்தத்துக்கு போனோம். அதில் அஷ்அரி கூட்டத்தாராகிய நாங்க 6 பேர் இருந்தோம். எங்க 6 பேருக்கும் ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருந்தது. என்ன செய்யறது? 6 பேரை மாறி மாறி என்ன செஞ்சோம்? அந்த ஒட்டகத்தில் இறங்கி இறங்கி மாறி மாறி போய்கொண்டு, அப்படி இருந்த நேரத்தில் நாங்கள் இறங்கி தரையில் நடந்த காரணத்தினால எங்களோட கால்கள் எல்லாம் அப்படியே பொளந்து விட்டது. நக்கிபத் கதமாய, சூட்டின் காரணமாக என்னுடைய 2 கால்களும் பிளந்து விட்டது. சக்கத்தத் அலுபாரி, என்னுடைய கால் நகங்கள் எல்லாம் அப்படியே சூம்பி சூட்டில் அப்படியே கலட்டி விழுந்து விட்டது. அப்படி ஒரு நிலைமையில் இருந்த நேரத்தில் எங்ககிட்ட இருந்த புடவை துண்டெல்லாம் எடுத்து கிழிச்சு எடுத்து அதை அப்படியே சுத்தி கட்டி கொண்டு அந்த யுத்தத்துக்காக வேண்டி போனோம். அதனால அந்த யுத்தத்துக்கு என்ன பேரு? ஒஸ்வத்துர் ரிகா, சீலை துண்டுகளின் யுத்தம். அந்த யுத்தத்துக்கு என்ன பேரு? ஒஸ்வத்துர் ரிகா, சீலை துண்டுகளின் யுத்தம் என்று எங்களுக்கு அது பேர் வந்தது. ஏன்? நாங்கள் அந்த சீலை துண்டுகளை காலிலே கட்டி விழுந்ததால. இதே அவருடைய தோழர் அபூ புர்தாவுக்கு அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு 2-3 நாள் கழிச்சு திரும்பி ஓடி வராங்க. வந்து சொல்றாங்க, இந்த செய்தியை உனக்கு ஆசை ஊட்டுறதுக்காக வேண்டி தான் சொன்னேன். தயவு செஞ்சு நீங்க வேற யாருக்கும் சொல்லிடாதீங்க. அல்லாஹ்கிட்ட அந்த நியத்து இல்லாம போயிடும், நாங்கள் செஞ்ச கஷ்டத்துக்கு கூலி இல்லாமல் போயிடும் எங்களுக்கு அப்படின்னு அவங்களுடைய இஹ்லாஸுக்காக வேண்டியது அப்படி சொல்கிறாங்க. சகோதரர்கள், இந்த மாதிரி வேணா வெயிலில் வாழ்ந்த பாடுபட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? லஅல்லக்கும் தத்தகூன். ஃபேனா இருந்தது, ஏசியா இருந்தது, நிழலா இருந்தது. இப்படி ஒரு சூட்டில் வாழ்ந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த மாதிரி நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆக வேண்டும் என்று சொல்றார். அந்த சஹாபாக்கள்கிட்ட சாப்பாடு எப்படி தெரியுமா? நீங்க அடுத்ததை யோசிக்கணும். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. இன்னா குன்னா நஃப்ரஹு யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை நாள் வருவதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னதுக்கு? வேலை இல்லைண்டா. அவர் சொல்ற காரணத்தை பாருங்க. என்ன தெரியுமா? இந்த மதீனாட கடைக்கோடியில் ஒரு வயோதிப பெண்மணி இருந்தா. அந்த பெண்மணி அங்கே இருக்கக்கூடிய நீரோடைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிள்ளு கீரைகளை ஆய்வா. ஆஞ்சி வெள்ளிக்கிழமை நாளில் அதை போட்டு ஒரு கஞ்சி ஒன்று காய்ச்சுவா. அந்த கஞ்சி ஒன்று காய்ச்சி ஒரு பானையில் வச்சிருவா. நம்ம பள்ளிவாசல்ல எல்லாம் வைக்கிறாங்களே, அது நோன்புக்கு வைக்கிறது. இவன் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வைக்கிறது. அதை அப்படியே வைத்து விடுவாள். இப்படி வைத்து விட்டு அது கோதுமை ஏதாவது கீரையெல்லாம் போட்டு அந்த கம்பாக இருக்கும், அப்படி வைத்திருவார்.
அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், லைஸ ஃபீஹி ஷஹ்முன் வலா வதக், அந்த கஞ்சியில் கொழுப்பு துண்டு ஒன்றும் இருக்காது, இறைச்சி முள்ளை இருக்காது, கறியும் இருக்காது, தனி வெஜிடபிள் கஞ்சி வச்சா எப்படி நம்ம பள்ளியில் தொடர்ந்து 27 ஆச்சு அண்டைக்கு கூட இறைச்சி கொடுக்க மாட்டேங்கிறானா அப்படின்னு தான் போவாங்க. சரியா சகோதரர்களே? அந்த சஹாபி அப்படியே சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபைதா சல்லைல் ஜும்மத்த ஜுர்னாஹா, ஜும்மா முடிஞ்சத்தோட நாங்க ஓடி போவோம். ஃபகர்ரப்து இலைனா, அந்த பெண்மணி எங்களுக்காக வேண்டி அந்த பானையை கொண்டு வந்து வைப்பாள். வகுன்னா நஃப்ரஹு பியௌமில் ஜும்மா மின் அஜ்லி தாலிக், இந்த சந்தோஷத்துக்காக வெள்ளிக்கிழமை வராதான்னு நாங்க ஏங்குவோம். சுப்ஹானல்லாஹ். இதாங்க சாப்பாடு. அவங்கள சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வெள்ளிக்கிழமை காலை சாப்பாடும் எங்களுக்கு அதுதான், பகல் சாப்பாடு அதுதான். இந்த சமுதாயத்துக்கு லால்லக்கும் தத்தக்கும் தேவையா? சாப்பிடாம ஈக்கோன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவையா சகோதரர்களே? அந்த மக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. உத்பத் பின் கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு, வலகத் ராய்துனி சாபி ஸலாத்தின் மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலனா தாமுன் இல்லா வரக ஷஜர். 7 பேர் இஸ்லாத்தில் இருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோடு நானும் ஒருவராக இருந்தேன். எங்களுக்கு அப்போ சாப்பாடு கிடையாது, இல்லா வரக்கு ஷஜர், மர இலையை கடிச்சு திண்டு கொண்டிருப்போம். ஹத்தா கரிஹத் அஸ்தாகுனா, எங்களுடைய பற்களுடைய முரசுகள் எல்லாம் அப்படி வீங்கி புடைத்து விடும். இலையை திண்டா ஆடு மாட்டுட்ட நாக்கா நமக்கு இது. அப்படியே சொல்கிறார் சகோதரர்களே, அப்படி நாங்கள் திண்டு கொண்டிருப்போம். என்னிடத்தில் ஒரு சரியான சாரம், உங்களோட வார்த்தையில் சொல்றேன்னா சாரம் தான் வேட்டி ஒன்று இருக்கவில்லை. இப்ப இப்படியே நான் வாரேன், மண்ணுக்குள்ள ஒரு பழைய வேட்டி புதைந்து கிடக்கிறது. அதை எடுத்து பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு ஃபிட் ஆகிக்குது, என்ன போட்டுக்கிடலான்ட்டு. முன்னுக்க பார்த்தா என் கூட்டாளி சவுதி இப்னு மாலிக், அவரு கிழிஞ்ச ஒரு ஆடையை சுத்திக்கிட்டு இப்படி வாராரு. அடடா, நம்ம புறக்கிட்டோம், அவர் சும்மா வாராரு. என்ன செய்யறது? சரி பாதியாக ரெண்டையும் கிழித்த அவருக்கு பாதி எனக்கு பாதி. இஸ்லாம் ஒரு ஃபண்டமெண்டலை வைக்குது சகோதரர்களே. ஏழையாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் கஞ்சனாய்க்காத. பொறைக்கி எடுத்தாருங்க சாரத்தை, பொறைக்கி எடுத்துட்டு கிழிச்சு என்ன செய்யறாரு? பாதியை கொடுக்கிறாரு. ஏழை பிச்சைக்காரன். ஆனா ரசூலுல்லாஹ் உருவாக்கின அந்த சமுதாயம் கஞ்சனாக மட்டும் நீங்க இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க நம்ம சமுதாயத்தின் நிலைமைய சகோதரர்களே. இந்த மனிதர்களுக்காக வேண்டி இப்படியெல்லாம் மறையலை தின்கின்ற சமுதாயம். சஅத் இப்னு அபி வக்காஸ், இன்னில அவ்வலுல் அனர் ரபா பி ஸஹமின் ஃபீ ஸபீலில்லாஹ் வ குன்னா நஅஸு மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மாலனா தாமுன் இல்லா வரகுஸ் ஸஜர். அரபிகள்ல முதலாக ரசூலுல்லாஹ் அம்பெறிவதற்காக வேண்டி அனுப்பிய அந்த வீரர் நான் தான். ரசூலுல்லாஹ் என்னதான் முதலாவது செலக்ட் பண்ணி அனுப்பினார்கள், அப்படிப்பட்ட வீரன் நான். நாங்கள் ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து யுத்தத்துக்காக போயிருக்கின்ற நேரத்தில் மர இலைகளை தவிர வேற எதுவும் இருக்காது, அதை திம்போம். திண்டதன் விளைவு நாங்கள் ஒட்டகமும் ஆடுகளும் மலம் கழிப்பது போல, ஈரழிப்பு இல்லாம, மாடை சேர்க்க இல்லை, அது ஈரழிப்போட வரும் சாணமா. ஏன்? அது அசை போடுவதால அப்படித்தான் வரும். அந்த மாதிரி துண்டு துண்டா நாங்க போடுவோம். இலைய திண்டா என்னங்க வரும்? இந்த மாதிரி திண்ட சமுதாயம், இலைய திண்டு கஞ்ச குடிச்சு வாழ்க்கை வாழ்ந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், சுபுகுல இது ராவர காட்டிய சாப்பாடு அப்ப அப்பதான் உனக்கு தக்குவா வரன்னு சொல்றான். அப்ப அங்க இருந்து நம்மள கொம்பையா பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம ஈக்கிற தக்குவாவுடைய நிலையை வழங்கும். ஒரு வீட்டுக்கு இஃப்தாருக்கு போக முடியாது, அதோட இரவு தொழுக முடிஞ்சு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ வைப்பாங்க. சஹருக்கு போனால் சுபுகு நின்று தொழ முடியாது, அதோட அது முடிச்சுது. இப்படித்தான் நம்ம பழகி வைத்திருக்கிறோம் சகோதரர்களே.
சஹருக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சில பேர், சஹருக்கு சோறு சாப்பிட இல்லையான்னு கேட்குறாங்க சில பேர். சஹருக்கு சோறு சாப்பிட்டா தானே சஹரு, அவைக்கு சோறு சாப்பிட்டா தானே சாப்பாடு? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும் சகோதரர்களே. சஹாபாக்கள் எந்த ரேஞ்சில் இருந்தாங்க, அவங்களுக்கே அல்லாஹு தாலா சொல்றான் உங்களோட தக்குவா பத்தாது, உங்களோட தக்குவா பத்தாது. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு தூரம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை உங்களோடு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, இது அதிரை தாருல் தௌஹீத் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியாலும் இருந்தாலும் கூட சுன்னத் வால் ஜமாத் சகோதரர்கள், தப்லீக் ஜமாத் சகோதரர்கள், நோன்பு பிடிக்கக்கூடிய எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் எல்லாரும் கேட்குற மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த 20 நாள் பயானே நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். வந்து விளங்குதா? வேற எந்த அமைப்பிலும் இல்லை. ரமலான் எல்லா முஸ்லீம்களும் பிடிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்குள்ள விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் புரிஞ்சு வைத்திருக்கிறேன். நீங்கள் தைரியமாக வந்து கேட்கலாம். யாரோ ஒரு குழப்பவாதிகள் வைக்கிறார்கள் என்று நினைப்ப நீங்கள் மனசில் இதை எடுத்துட்டு எல்லாரும் தக்வா உடையர்களாக மாறக்கூடிய பயான்களாகத்தான் நான் இதை கேட்குறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இது சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வெளியே வாராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குந்திக்கிட்டாங்க. யாரு? 2 அமீருல் மூமினீன். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாமா, அஹ்ரஜகுமா மின் புயூத்திகுமா ஹாதிஹி ஸா, இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இந்த உங்களை வெளியாக்கியது எது? அப்படி வெயிலான நேரம். அல்ஜூ யா ரசூலுல்லாஹ், பசிக்குது யா ரசூலுல்லாஹ், வீட்டில் ஒன்றும் இல்லை. யார்? அபூபக்கர். யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ஆகப்பெரிய மாமனிதர்கள். பசி யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வான வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, என்னுடைய உயிர் யாரோட கையில் இருக்குதோ அவன் மீது சத்தியமாக நானும் சொல்கிறேன், உங்களை எது வெளியாக்கிச்சதோ அதுதான் என்னையும் வெளியாக்கி இருக்கிறது. நானும் பசியில தான் வாரேன். எங்க போறது? சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அன்சாரிகளில் ஒரு கூட்டாளி அனுப்பிக்கிறார், அபுல் ஹைசம். அவர் ரொம்ப விருந்தாளிகளை கவனிப்பார். வாங்க அங்கே போய் ஒரு ட்ரை ஒன்று பண்ணுவோம் என்று போகிறார்கள். போய்த்து வீட்டு கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் அபுல் ஹைசம்னு சொல்றா. பதில் வரையில். 2வது தர அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள், பதில் வரையில். 3வது தர ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பதில் வரையில். அப்போ வாங்க, விஷயம் தோத்து போச்சு ரசூலுல்லாஹ் நினைக்கிறா. 3 பேரை திரும்புறா. அபுல் ஹைசம்ன்ற மனைவி அப்படி கய திறக்கிறா. சொல்றாங்க, இன்னி குந்து அஸ்மா தஸ்லீம கயா ரசூலுல்லாஹ், உங்களோட சலாத்தை நான் முதலாவே கேட்டுட்டேன், ஆனால் அந்த உங்களோட பரக்கத்து பொருந்திய வாயால் இருந்து அந்த சலாம் 3 முறை எனக்கு கிடைக்கணும் எங்கள் வீட்டுக்கு. யோசிச்சு பாருங்க சகோதரர்கள். அதுக்காக வேண்டி நான் வாசலில் அப்படியே ஒழிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் 3 தரத்துக்கு மேலே சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் வெளியே ஓடி வந்துட்டேன். உப்ப எங்கள் மாப்பிள்ளை வந்துடுவார், நல்ல தண்ணி எடுக்க வைத்திக்கிறாரு, உப்ப வந்துடுவார், அந்த மரத்துக்கு கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்ற நேரத்திலேயே இந்த அபுல் ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். மர்ஹபன் வஹலா, எப்படி சொல்கிறார்கள்? மர்ஹபன் வஹலா, வெல்கம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி மஅஹதுல் யௌம அக்ரம அலியாஃபன் மின்னி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. என்னை விட கண்ணியமான விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்த வேற எந்த ஊரும் இன்றைக்கு இருக்காது. நமக்கு தான் அந்த பாக்கியம். நபி வந்திக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வந்திக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்திருக்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே இருங்க யார சொல்லலான்னு சொல்லிவிட்டு பின்னுக்கு இருந்த பேச்சமலை மரத்தில் போய்த்து கொடையை வெட்டாது. ஒன்று பழுத்த கொலை, இன்னொன்று அரைப்பழம், இன்னும் கொஞ்சம் காஞ்ச பழம், 3ஐயும் வெட்டி கொண்டு வந்து வைக்கிறாரு. ஏன்? விரும்பினத்தை சாய்ஸ் பண்ணி தின்னுங்க யார சொல்லலாம், தின்னுங்க இந்த வாரேன். பஞ்சாயத்து ஓடி போய் சொல்கிறான், ரொட்டியை சுடுண்டு. கத்தியை எடுக்கிறாங்க. என்னத்துக்கு கத்தியை எடுக்கிறான்னு கேட்குறான். என்கிட்ட கொளுத்த ஆடுகள் கொஞ்சம் இருக்குது, அதில் ஒன்று அறுத்துருவோமே, நீங்கள் தின்னுட்டு அதில் படுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல, ஐயா கவல் ஹலூப், பால் கொடுக்கக்கூடிய ஆடுகளை நீ உனக்கு நான் எச்சரிக்கிறேன்.
அறுக்கிறது சரி, பால் கொடுக்கறது, வவுத்துல குட்டி அடங்கிக்கிறது, இதெல்லாம் பார்த்து தான் என்ன செய்யணும். மிருகவதை இஸ்லாம்னு பேசுகிறாங்க. அதை பற்றி பேசட்டா ஒரு சாப்டரே பேசலாம் சகோதரர்களே. பால் கொடுக்குற அந்த ஆட்டை நான் உனக்கு எச்சரிக்கிறேன், அதை அறுத்துறாக அப்படின்னு சொன்னதன் பின்னால அந்த சஹாபி பெய்த்து அதையெல்லாம் எடுத்து கொண்டு ரொட்டியை சுட்டு கறியை ஆக்கி ரசூலுல்லாவே 2 சஹாபாக்களை எழுப்பி ரொட்டியோட நாய்க்கறியை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 2 நண்பர்களோடு சாப்பிட்டு விட்டு சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் யாருடைய கையின் மீது சத்தியமாக இருக்கிறதோ, ல தஸ்ஸனுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா அஹ்ரஜகம் மின் புயூதிக்கும் அல் ஜூ சும்ம லம் யர்தர்ஜு ஹத்தா அஸாபக்கும் ஹாதன் நஈம். இந்த நிஅமத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்திலே கியாமத்திலே நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க. பசியோட நீங்க வந்தீங்க, இப்போ கிடாயரத்தி கறியோட, சரியா அப்படியா சொல்றது, கிடாய் கறியோட அப்படி திண்டுட்டு நீங்க போறீங்க. இந்த நியமத்துக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் பசியில இருந்தா நம்மளாட்ட பசியில இருக்கிற மற்றவன நினப்பு வரும், வவுறு நிறைஞ்சிட்டா அடுத்தவனை பத்தியே நினப்பு வராது. இன்னைக்கு சமுதாயத்தில் அதான் பிரச்சனை. நோம்புக்குள்ளேயா அடுத்த சமுதாயத்தை பத்தி நினப்பு வர மாட்டேங்குது. இவனுக்கு வாங்க வேண்டியது எல்லாம் வாங்குறான், மற்றவனை பத்தி ஏன் நோம்புக்குள்ள யோசிக்க மாட்டேங்கிறான். பார்த்தா நோம்புக்குள்ள தான் சாப்பாடு சார்ஜே கூட வருவது. உங்களுக்கு சாப்பாட்டு சார்ஜே கூட வருகிறது, டைம் கொஞ்சம் பிந்தி போகிறது. ஆனா விஷயம் என்ன நடக்கிறது, விஷயம் வேற மாதிரி போய் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, எந்த தக்குவாவை எதிர்பார்த்து இந்த நோன்பு வந்ததோ தலைகீழாக மாறிவிட்டதன் காரணமாக இந்த நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனால இருந்த ஆகப்பெரிய பணக்காரர். ஒரு நாள் அவர் நோன்பு பிடிச்சிருந்தார், சுண்ணத்தான ஒரு நோன்பு. சுண்ணத்தான நோன்பு பிடிச்சிருந்தா அவரை விருந்து கலைச்சா என்ன செய்யலாம், அவர் போய் நோம்பை திறக்கலாங்கிற சட்டம் உங்களுக்கு தெரியும். இப்போ இவரை ஒரு சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஊரில் ஒரு முக்கியமான மனுஷர் போனால் அங்கே கிடாயெல்லாம் பொறிச்சு வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சபையில் குந்தி எல்லாருக்கும் முன்னுக்கு அழுகுறாங்க. முன்னால் நின்று அழுகிறார்கள். மக்கள் கேட்குறாங்க, என்னத்துக்கு அழுகுறீங்க இப்னு அவுஃப்? சொல்றாங்க, குத்தில முஸ்அப் இப்னு உமர் வஹுவ ஹைரும் மின்னி. முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார், என்னை விட சிறந்தவர். ஃபலம் யூஜத் லஹு மா யுகஃபனு ஃபீஹி இல்லா புர்தா. அவர் மௌத்தா போற நேரத்தில் கஃனிடுவதற்கு அவருக்கு துணி இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளைக்கு இப்பவே உடுப்பு வாங்கி முடிஞ்சது தெரியுமா, இப்பவே வாங்கி முடிஞ்சது. கஃனிடுவதற்கு அவருக்கு துணி இல்லை. சின்னஞ்சிறிய வேட்டி ஒட்டு தான் இருந்து கொண்டிருந்தது. குத்தில ஹம்சா ஹுவ ஹைரும் மின்னி. ஹம்சா கொல்லப்பட்டார், அவரும் என்னை விட சிறந்தவர். அவருக்கும் கஃனிடுவதற்கு துணி கிடையாது, துணி கிடையாது. ஒரு சின்னொரு வேட்டி துண்டு தான் அவருக்கும் இருந்தது. அதன் பின்னால் எங்களுக்கு அல்லாஹ் துனியாவை விரிவாக்கி தந்தான், விசாலமாக்கி தந்தான். அதன் காரணமாக இப்படியெல்லாம் நாங்கள் திண்டு கொண்டிருக்கிறோம். வகத் ஹசீனா அன் தகுன ஹஸனாத்தினா உஜ்ஜிலத் லனா. நான் பயப்படுகிறேன், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா தர வேண்டிய எல்லாத்தையும் எங்களுக்கு தந்து போட்டு ஆகிரத்தில் அதுஹப்தும் தையிபாத்திக்கும் ஃபி ஹயாத்திக்கும் துன்யா, உலகத்தில் உங்களுக்கு தர வேண்டிய எல்லாத்தையும் தந்தாகி விட்டது என்று அல்லாஹ் சொல்லி விடுவானோ என்று பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த விருந்திலிருந்து சாப்பிடாமல் திரும்பி சென்றார்கள். சகோதரர்களே, ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ விருந்துடா விடுவோமோ, நம்ம விடுவோமா? அதுலயும் கிடாய் வச்சிருந்தா விடுவோமா? அவர மனசுல என்ன இருந்ததுன்னு பாருங்க. யார நினைச்சு பாக்குறாங்க? முஸ்அப் இப்னு உமைர் வாழ்க்கையை நினைச்சு பாக்குறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாக்குறாங்க. வச்ச சாப்பாட திங்காம வராங்க. இந்த மனிதரை பார்த்துத்தான் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், உனக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, நீயும் தக்வாதாரியாக வேண்டும். நம்ம நிலைமை என்ன? நம்ம நிலைமை என்ன சகோதரர்களே? நிறைய மாற வேண்டும், நிறைய மாற வேண்டும். சஹாபாக்களுடைய குடிப்பை பத்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் இல்லதி லா இலாஹ இல்லாஹு வ
வணக்கத்துக்குரியவன் எவனோ அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், பசியின் காரணமாக என்னுடைய வயிற்றை அப்படியே குப்பர வைத்து பள்ளியிலே குப்பரப்படுத்தி கிடப்பேன். பசியின் காரணமாக சில வேளைகளிலே கல்லை கொண்டு வந்து கட்டி வைத்துக் கொண்டு நான் படுத்துக் கொண்டிருப்பேன். சில நேரத்தில் பள்ளியில ஈக்கக்கூடிய கதவோட படுத்து கிடப்பேன். யாராவது போவாங்க, போனா அக்கறையணின்னு சொல்லுவேன், எனக்கு ஓதி காட்டுங்கன்னு சொல்லுவேன். உண்மையிலேயே நான் ஓதி காட்டுங்கன்னு சொல்றேன் இல்லை, அக்கிர்னி எனக்கு விருந்து தாங்கன்னு சொல்லுவேன். அக்கிர்னின்ற அரபுல விருந்து தாங்க, அக்கறையணிண்டா ஓதி காட்டுங்க. பாருங்க அந்த நிலைமையிலே அவர் சுய மரியாதை, அவர் எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்டை பாதுகாக்கிறான்னு பாருங்க. பசி குப்பரை படுத்துக்கிட்டு யாராவது இதை கெஸ் பண்ணுவாங்களா? இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, யார் நம்மகிட்ட நீ சொல்ல இல்லை, யார் நம்மகிட்ட நீ கேட்க இல்லை. இதுதான் பார்த்து புரியக்கூடிய அறிவு அல்லாஹ் தஆலா எடுத்துட்டா மக்கள்கிட்ட. தாரிஃபுல் ஜாஹில் அக்னியா மின தஅஃஃபுஃப், மடையர் அவர்களுடைய சுய மரியாதையின் காரணமாக அவர்களை சீமான்களாக எண்ணுவார்கள், அப்படிதான் வாழுவாங்க. ஆனா மடையர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் பக்ரால, அப்படியே சொல்றான். சகோதரர்களே, இப்படியே இருந்தேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, நான் அக்கறையோடு சொன்னேன், எனக்கு 2 வசனத்தை ஓதி காட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு விளங்க இல்லை, என்னடா இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறேன், அவங்கள வாராங்க. உமர் அக்கறையோடு சொன்னேன், இந்த 2 வசனத்தை அவங்க ஓதி காட்டிட்டு போயிட்டாங்க. சரி நம்மால் வரட்டும் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. பார்த்தத்தோட கெஸ் பண்ணுவாங்க, பார்த்தத்தோட கெஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பெக்ட் அபூஹர், என்ன பசியா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், இல்லை எனக்கு பின்னுக்க வா அப்படின்னு சொன்னாங்க. வா அந்த வீட்டுக்குள்ளே வந்து பாரு. வீட்டில் போய் கேட்டாங்க, என்ன அது ஈக்கிறா? வா உங்களுக்கு கிஃப்டாக வந்த ஒரு இதுக்கு பால் ஈக்குது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஹர், இப்போ நீ அஹ்லு சுஃபா கிட்ட போய் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வா. இவர் சொல்றார், அஹ்லு சுஃபா அலியாஃபுல் இஸ்லாம், அவர்கள் இஸ்லாத்தின் விருந்தாளிகள், அதாவது சொந்த ஊரே கிடையாது. லா யௌன இலா அஹ்லின் வலா மாலின் வலா அஹதின், என்னது அவங்களுக்கு செல்வம் இல்லை, குடும்பம் இல்லை, சொத்து இல்லை, ஒண்ணும் இல்லை. சையதுல் முஹத்திஸ் அபூ ஹுரைரா அஹ்லு சுஃபாவுடைய சையது. யாரு? பிச்சைக்கார கூட்டத்துடைய தலைவர். யாரு? மிஸ்கின் கூட்டத்துடைய தலைவர் சையது முஹத்திஸ் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் தான் ஆகப்பெரிய தலைவர். இப்போ இவர்கிட்ட சொல்றாங்க ரசூலுல்லாஹ் போய் உண்ட கூட்டம் 70-80 பேரை கூட்டிட்டு வாண்டு. இப்போ அவர் சொல்றார், ஃபசானி தாலிக்க, எனக்கு இப்போ மனசுல ஒரு கெடுதி வந்துட்டு, ஈக்கிறது 1 கிளாஸ் பால் நமக்கே பத்தாது, அவ்வளோ பேரையும் கூட்டிட்டு வர சொல்றாங்களே அல்லாஹ்வுடைய தூதர். லம் யகுன் மின் தாஅத்தில்லாஹி வ தாஅத்தி ரசூலிஹி அலைஹிஸ்ஸலாம் புத், எனினும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுலையோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுற விஷயத்துல ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், மாறு செய்ய மாட்டேன். கூட்டிட்டு வந்தேன், 70 பேரை வீட்டுக்குள்ள அப்படியே வைக்க சொன்னாங்க. கிஃப்ட் வந்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதையே சதக்கா வந்தா பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க, ரசூலுல்லாஹ் திங்க மாட்டாங்க. அபூஹர் எடுங்க கிளாஸ் அப்படிட்டாங்க. எடுத்து இப்படி வலது பக்கத்துல இருந்து குடிச்சிட்டு கொடுத்துட்டு வாட்டாங்க. இவருக்கு எப்படி ஈக்கும்? ஆஹா, ஈக்கிறதே 1 கிளாஸ் பால் முடிய போகுதே. ஒரு ஆள் குடிக்கிறார், குடிங்க வவுறு நிறைய குடிங்க. குறையவே இல்லை சகோதரர்களே. 2வது குறையவே இல்லை, குடிச்சிட்டு எழுப்பிட்டு போங்க. 70 பேரும் குடித்து விட்டார்கள். கையிலே கிளாஸை ரசூலுல்லாஹ் எடுத்தார்கள். யா அபூஹர் லப்பைக் யா ரசூலுல்லாஹ், பகீத்து அந்த வாட, நீயே நானும் தானே மிஞ்சிக்கிறோம், எல்லாரும் குடிச்சாச்சுட்டாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், கோத் ஃபஷ்ரப், உட்கார்ந்து குடிங்கன்றாங்க. குடிச்சார்கள். திரும்ப குடிச்சார்கள். இதான நீ ஆசைப்பட்டா, குடி குடி குடி. வல்லதி பாஸக பில் ஹக் மா அஜிது லஹு மஸ்லகா, உங்களை சத்தியத்தின் மீது அனுப்பிய அந்த அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், இதுக்கு மேல வௌத்துல இடமே இல்லை. அப்படி அபூஹர் அந்த கிளாஸை எனக்கிட்ட தாங்க சொல்லி போட்டு அவர்கள் குடித்து வைத்திருந்த மிச்சத்தை வாய் வைத்து ரசூலுல்லாஹ் குடிக்கிறார்கள்.
சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க எவ்வளோ அந்தஸ்தில் இருந்தவங்க. இந்த அஹ்லு சுஃபாக்கள் யாரு? ஒரு ஏழை மிஸ்கின் கூட்டம். இன்னைக்கு பேசிமாமுக்கு தனியே போகணும் சாப்பாடு, வழங்குறா. மொத்தினோட இந்தி திங்க மாட்டார் பேசிமாம், ஏன்னா பேசிமாமோ. அதனால அப்படி சகோதரர்களே, இந்த மனிதர் நிலைமையை பாருங்க. எல்லாரும் அவ்வளோ 70 பேர் வாய் வச்ச பீங்கால தண்டை வாயை வச்சு குடிக்கிறேன்னு சொன்னா ஏன் மக்கள் சேர மாட்டார்கள் சகோதரர்களே? ஏன் இந்த மனிதருக்கு பின்னால் மக்கள் சேர மாட்டார்கள்? அவ்வளவு பேரை ஒட்டி கொண்டிருந்தது இதன் காரணமாகத்தான் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் சொல்லுகிறேன். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதையும் நீங்கள் பாடமாக படித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. உம்மு சுலைம் உண்மையிலேயே பசியில தான் போறாங்க. பின்னுக்கு யார் போகிறது? அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் 2-3 அரபிகள் எல்லாரும் போய் எல்லாரும் குந்தியாச்சு. உம்மு சுலைம் உரிமையோட கழிச்சுக்கிடுவாங்க. என்னமோ ஈக்கிறாமா, பால் கொஞ்சம் தான் ஈக்குது யா ரசூலுல்லாஹ். அப்படியா, சரி அதில் கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊற்றி கலன்னாங்க. இதை எடுத்துக்கிட்டு பாலில் தண்ணியை ஊற்றி கலப்படம் செஞ்சிடக்கூடாது. கிடக்குதா இங்கே சப்ஜெக்ட் வேற கிடக்குதா. 10ஆம் மைந்தது நொன்பேட்டு ஆக்கி விட்டாங்க வந்து. சரியா, அப்போ அதை கலந்து விட்டு என்ற கையில் தாண்டு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் குடித்தார்கள். வலது பக்கம் யார் இருக்கிறார்? நாட்டுப்புற மனிதர் ஒருவர் இருக்கிறார். இடது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பக்கத்தில் புரிஞ்சுதாப்பா? அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிறாங்க. அங்கே பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குடிக்கிறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் தயவு செஞ்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துருங்க. என்னத்துக்காண்டி அப்படி சொல்கிறாங்க? சைடில் இருக்கிறவர் அவ்வளோத்தையும் குடிச்சு முடிச்சிடுவார்னு பயத்தில் சொல்கிறாங்க. சரியா? ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா? அல் ஐமன் ஃபல் ஐமன், வலது வலது வலது. இதுதான் ஓர்டர். அபூபக்கர் கடைசிக்கு தான் வரணும். செய்ய வழியில் கூட்டாளி சுன்னத்து மேலானது. அதனால சகோதரர்களை நாமெல்லாம் அப்படித்தான் பல ஓட வந்து வாங்க மௌலிகம் அவருக்கு மோலாக வைங்க, இவருக்கு மோலாக வைங்க வச்சிடக்கூடாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வுக்கு மேலால போனால் ஆபத்து. அந்த ஒரு கிளாஸ்லயும் இதுதான் நடந்தது. ஹைர், அந்த சஹாபாக்களுடைய உடுப்பு அம்ர் இப்னு சலமா சொல்லுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய கூட்டமே இஸ்லாத்தை ஒரே அடியாக ஏற்றுக்கொண்டது. எங்க வாப்பா நான் எல்லாம் ஏத்துக்கிட்டோம். எனக்கு 6-7 வயசு தான் இருந்தது. நாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போய் மார்க்கத்தை படிச்ச பிறகு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நேரம் வந்தா உங்கள ஒருவராதான் சொல்லுங்க. அதான் சொல்லிவிட்டு இமாமத் செய்யறது யார் தெரியுமா? உங்கள யாரு குர்ஆனை அதிகம் கட்டிருக்கிறாரோ அவர் தான் இமாமத் செய்யணும். அம்ர் இப்னு சலமா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கு தான் குர்ஆன் கூட பாடம் தெரிஞ்சுது. ஏன் தெரியுமா? வார போற பிரயாணிகள்கிட்ட எல்லாம் 2 வசனமா பாடமாக்கிடுவேன். எனக்கு வயசு 7 தான். ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டாங்க இல்லையா? அதனால என்ன இமாமா ஆக்கிட்டாங்க. நம்மட உடுப்போட ரேஞ்ச் என்ன தெரியுமா? சுஜூதுக்கு போனா பின்னுக்கு திறந்துடும். இமாம்ட நிலைமை பாருங்க. இமாம்ட நிலைமை சுஜூதுக்கு போனா பின்னுக்கு திறந்துடும். இன்றைக்குள்ள இமாம்ட நிலைமை என்ன? தலப்பாலையே முழுசையும் கட்டி போடலாம் வந்து அந்த பொருசிங்க வழக்கா வந்து. யோசிச்சு பாருங்க, நபியிட அந்த காலத்தில் உள்ள நிலைமையும் இந்த காலத்தில் உள்ள நிலைமையும் வழங்கி பாருங்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய புகாரில இந்த ஹதீஸ் இருக்கிறது. தமிழாக்கத்தில் நீங்க போய் எடுத்து பார்க்கலாம். கிழக்கு போனா அப்படி திறந்துடும். பின்னுக்கு நின்று தொழுத பொம்புல ஒருத்தி தான் சொன்னார், அலா துவத்து அண்ணா இஸ்தகாரிக்கும், எங்கட இமாமுக்கு ஒரு புது உடுப்பு யாராவது வாங்கி கொடுக்க மாட்டீங்களாப்பா? வாங்குறதுக்கு அவர்கிட்ட சல்லி இல்ல, நீங்களாவது வாங்கி கொடுக்க மாட்டீங்களாப்பா?
அதோட ஒரு ஆள் சொன்னாரு, நான் வாங்கி தருகிறேன் நீ மாமுக்கு என்று சொல்லி வாங்கி தந்தார்கள். இஸ்லாம், இஸ்லாத்துக்கு பின்னால அந்த ஆடை எனக்கு கிடைத்ததை விட சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்ற வாழ்க்கையில நடந்ததே இல்லை என்று சொன்னார்கள். இந்த மக்களுக்கு தான் அல்லக்கும் தத்துக்கும் தொழுவுறத்துக்கு உடுப்பில்லைங்க. இங்க அலுமாரி நிறைய சாரி, போன வருஷம் முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வச்சது என்னத்துக்கு வச்சிக்கிட்டு யாருக்குமே தெரியாது. செருப்பு போனா 10, எங்க போடுறதுக்கு 10 செருப்போ கபூருக்கு அவ்வளோத்தையும் கழட்டி வச்சு தான் போகணும். அவர் விரும்பி போடுற செருப்பு இது, அதனால இந்த செருப்பை போட்டு அனுப்புனா சொல்ல போறாங்க. அவ விரும்பி உடுத்துற சல்வார் இது, அதனால இதை போட்டு அனுப்புனா சொல்ல போறாங்க. எங்க மாப்பிள்ள விரும்பி உடுத்துற ஷர்ட் இது, அதை போட்டு அனுப்புனா சொல்ல போறாங்க. இப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார்கள். அதை நாங்கள் புரிந்து கொண்டோமாக இருந்தால் உலகத்தில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இதை நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வோடு நாங்கள் ஹிஜ்ரத் செய்தோம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி. எங்கள்ல சில பேருக்கு அல்லாஹு தஆலா கூலியை தந்தான், இன்னும் சில பேரை உலகத்தில் அந்த 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 சுகத்தை அனுபவிக்காமலேயே மௌத்தாக்கி விட்டான். அவர்கள ஒருவர் முஸ்அப் இப்னு உமைர். முஸ்அப் இப்னு உமைர் அவரு பெரிய பணக்காரராக இருந்தார். கடைசியில உடுத்துறதுக்கு அவருக்கு உடுப்பு இல்லை. அவர் தோல் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் பாம்பு கலற்ற இறக்கையை போல ஆகிவிட்டது. தோலுக்கு முள்ளுக்கு இடையில காத்தடிச்சா இப்படி பறக்கும். இப்படித்தான் கடைசியாக இருந்தார். இவர கூலி ஆகிரத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்கு அவருக்கு கஃனிட்டோம் உஹது மலை அடிவாரத்தில். தலையை மூடினா காலை மூட முடியவில்லை, காலை மூடினால் தலையை மூட முடியவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தலையை மூடிவிட்டு காலுக்கு இதுஹர் என்று சொல்லக்கூடிய புல்லை போட்டு அவரை கொண்டு வந்து அடக்குங்க முஸ்அப்னு சொல்லி சொன்னாங்க. சகோதரர்களே, சஹாபாக்களோட உடுப்புன்னு சொல்லுவோமே, இதுதான் இவங்களுக்கு தான் லஅல்லக்கும் தத்தகூன், இவங்களுக்கு தான் ஈதுல் ஃபித்ர். நம்மளுக்கு என்ன லஅல்லக்கும் தத்தகூன், நம்மளுக்கு என்ன ஈதுல் ஃபித்ர் என்பதை யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. பெருநாள்ல ஹைலுக்கார பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய குமரி பெண்கள், வெளியே வராத பெண்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்மணி கேட்கிறா, யார ரசூலுல்லாஹ், எங்கள்ல எல்லாருக்கும் ஜில்பாப் இல்லையே. ஜில்பாப்னா அப்படி தலையை மூடி இந்த மார்பகத்தில் மூடுறதுக்கு அந்த உடுப்பு இல்லையே, ஒட்டுமொத்தமா எல்லாரையும் வர சொல்றீங்களே அப்படின்னு சொன்னமோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, 2 உள்ளவங்க 1 கொடுங்கப்பா, கொடுத்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க, ஹைலுள்ள பெண்களையும். அப்போ ஒரு பெண்மணி உம்மாத்தியாக கேட்கிறாங்க, ஹைலுள்ள பெண்களையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு. ஆமா, ஹைலுள்ள பெண்கள் அரஃபால ஈக்கிற இல்லையா, மினால ஈக்கிற இல்லையா, விளக்கத்தை பாருங்க, பெண்கள்ட மார்க்க ஞானத்தை பாருங்க, முஸ்தலிஃபால ஈக்கிற இல்லையா, அப்ப ஏன் மைதானத்தில் ஈக்க கூடாது? அதனால தான் சொல்லுகிறோம், என்னது, பெருநாள் தொழுகை மைதானத்தில் தான் நடக்க வேண்டும். பள்ளியில நடந்தா பெண்களுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்ப அவங்களோட பெருநாள் தொழுகையோட நிலைமை என்ன? அவங்களுடைய பெருநாள் அந்த சந்தோஷத்துல முதல் சந்தோஷமே அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்பதை சொல்வதற்காக வேண்டி அதை நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே. இந்த மாதிரி உடுப்புக்கு கஷ்டப்பட்ட கூட்டத்துக்கு லஅல்லக்கும் தத்தகூன் பேணுதல் எப்படி தெரியுமா, அவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பேணுதல். சுப்ஹானல்லாஹ். ஹக்கீம் பின் ஹிசாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க, வந்து யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாய் தாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, திருப்பி தாங்க, திருப்பி கொடுத்தாங்க, 3வது முறையும் கேட்டாரு, திருப்பி கொடுத்தாங்க, கொடுத்துட்டு சொன்னார், ஹக்கீம் இன்ன ஹாதல் மால் ஹலீரத்துன் ஹுல்வா, இந்த செல்வம் இருக்கிறதே புதிய பழத்தை போல, அந்த மனமும் அந்த இனிமையை நம்மளை கண்டாலே இழுக்கும். அப்படி மாம்பழம் புதுசாக இருந்தா அந்த மாதிரி தான் அந்த செல்வம், சும்மா அது வர வர சந்தோஷமா இருக்கும். யார் அதனை பேராசை இல்லாமல் தேவையில்லாமல் யாசகம் கேட்காமல் யாரையும் நிர்பந்தித்து கேட்காமல் அது கிடைத்தால் அதிலே பரக்கத்து செய்யப்படும்.
பேராசையோடு அம்மாராவோடு ஆசையோடு அதிலே சேர்த்தால் அதிலே பரக்கத்து இருக்காது, திம்பான் வவுறு நிறைய மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு நோய்க்காரனை போல அல் எதுல் உயில்யா ஹைரும் மினல் யதி சுஃப்லா, மேலுள்ள கை கீழுள்ள கையை விட சிறந்தது ஹக்கீம். ரசூல்லா சொல்றாங்க, நீ 3 தரம் கேட்டா நான் தந்தேன், ஆனா தந்து விட்டு உனக்கு நான் இதை புத்திமதியாக சொல்கிறேன். அப்ப சொன்னார், யா ரசூலுல்லாஹ் வல்லதி பாதக பில் ஹக் லா அர்ஸு வஹதன் பாதக ஷையன் ஹத்தா உஃபாரிக துன்யா, இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை இதன் பின்னால் யாரிடத்திலும் இந்த ஹக்கீம் கை நீட்ட மாட்டான். நினைக்க முடியுமா சகோதரர்களே? ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிட்டு போனார், வாழ்ந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நன்கொடைகள் நிறைய வந்தது. ஹக்கீமை கூப்பிட்டு கொடுத்தாங்க, வேங்க மறந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, சொல்லுவோம் பெரிய வந்து கிடக்குது, கூப்பிடுறாங்க, வாங்க மாட்டேன். மெம்பர்ல குதிட்டு, மக்களே உங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் சொல்லுகிறேன், இந்த ஹக்கீமுக்கு நீங்க சாட்சி, நான் கொடுக்க கூப்பிட்டேன், அபூபக்கர் கொடுக்க கூப்பிட்டார், ஆனால் எதையுமே அவர் வாங்க மறுத்தார், சென்று விட்டார். கியாமத்தில் அல்லாஹ் கேட்டால், ஹக்கீம் கஷ்டப்பட்டும் நாங்கள் கொடுத்தும் அவர் வாங்கவில்லை என்று சொல்லிவிடுங்கள், என்னை நிரபராதியாக்கி விடுங்கள். அமீருல் மோமினீன் சொல்றாங்க, மௌத்தா போகும் வரை சுப்ஹானல்லாஹ் யாரிடத்திலும் கையேந்தியது கிடையாது சகோதரர்களே. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் கிதாபுர் அவர்கள் எழுதிய ஒரு புக் ரிசாலா, இந்த புக்கை எழுதிட்டாங்க. அவங்க பாசூர்ண்டா பைல்ஸ், உங்க நாட்டில் எப்படி சொல்றது, மூல வருத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்களோட மனைவி கீழே ஒரு கோப்பையை வைத்திருந்தார்கள், அதில் அப்படி ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. இப்படி எழுதிக்கிட்டிருக்கிறாங்க. அந்த கோப்பையை வைத்து விட்டு சொல்கிறார்கள், சத்தியமாக சொல்கிறேன், நாளைக்கு நம்மளுக்கோ உங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ சாப்பிட ஒன்றுமே இல்லை, உங்களுக்கும் ஒன்றும் செய்யலாது, மூல வருத்தம். என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ் ரஸாக். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ரஸாக். உலமாக்கள் நல்லவர்களாக இருந்தால் செல்வந்தர்களும் அரசியல்வாதிகளும் அரசர்களும் அவர்களை தேடி வருவார்கள். உலமாக்கள் நல்லவர்கள் இல்லாமல் இருந்தால் செல்வந்தர்களும் அரசியல் தலைவர்களும் அவர்களையும் தேடி உலமாக்கள் போவாங்க. அது யார் வந்திக்கிறோம், நோன்பு காணும், பார்த்து செய்ய வளர்கிறா, அப்படி போவார்கள். மதரசா கலெக்ஷனுக்கு வந்திக்கிறோம், பார்த்து செய்ய அப்படின்னு. அதனாலதான் காலம் பூரா மதரசா எல்லாம் பரக்கத்து இல்லாமலே ஓடுது. மதரசா எல்லாம் பரக்கத்து இல்லாமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படியே சொன்னார் ஹக்கீம் பின் ஹிசாம். இந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் காலையில பார்த்தா ஒரு பெரிய செல்வந்தர் 100 தங்க காசுகளை அவருக்கு கொடுத்து அனுப்பிக்கிறார். அவர தலையில போட்டது யாரு? இதான் சொல்ற வரம். அல்லாஹ்வோட மட்டும்தான் கனெக்ஷன், அல்லாஹ்வோட மட்டும்தான் கனெக்ஷன். என்ன கஷ்டம் பேண்டுதல் அவங்களுக்கு. அல்லக்கும் தத்தக்கூன். சஹாபாக்கள் கொஞ்சம் பேர்ல ரசூல்லா பையத் செஞ்சாங்க, திருப்பி பையத் எடுத்தாங்க. நாங்க செஞ்சுட்ட யார் சொல்லா, திருப்பி தாங்க. 3 முறை எடுத்தாங்க. என்ன யார சொல்ல, எங்கிட்ட பட்ட 3 முறை எடுக்கிறீங்க? உங்கள்கிட்ட ஒரு விசேஷமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். அந்த விஷயம் என்ன தெரியுமா? அதாவது வலா தஸ்ஸலுன் நாஸ ஷைஆ, மனிதர்கள்ட்ட நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. இதான் இந்த விசேஷ பையத், விசேட பையத். இதான் மனிதர்கள்ட்ட எதுவும் கேட்கக்கூடாது. செஞ்சு கொடுத்தாங்கல்ல, ஒட்டகத்தில் இப்பாரு சவுக்கு கீழே விழுந்துடும், அதை எடுத்து கேட்க மாட்டார், கீழே இறங்கி அவர் எடுப்பார். எப்படி பாதுகாத்தார்கள்? பேணுதல் சகோதரர்களே. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 4 நிமிஷம் கடைசியாக முடிக்கிறேன். அது 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 என்னது? அந்த பக்குவத்தின் நிலைமை, அவங்களோட தர்மத்தின் நிலைமை என்ன தெரியுமா? சஹாபாக்கள்ல அது ஒரு தனி சாப்டரே இருக்கிறது சகோதரர்களே. அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சஹாபி வாராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு தோட்டம் ஒன்று வச்சேன், அந்த தோட்டத்தில் எல்லையில் சரியாக இந்த சஹாபியிட பேரிச்சம்பழ மரம் இருக்கிறது, அதனால் அந்த பேரிச்சம்பழ மரத்தை எனக்கு விட்டு தர சொல்லுங்க, இந்த தோட்டமெல்லாம் நிறைய வளர்ந்துட்டு
விளங்குதா? நான் அதுக்கு ஏதாவது அவருக்கு செய்கிறேன் அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க கூடப்பா அவருக்கு அப்படின்ட்டு. அவர் ஒரு அனாதை. அவர் சொன்னார் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உன்னோட தோட்டம் என்ன நடந்தாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. பார்த்தாங்க சரி வராது. இதை ஒரு சஹாபி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அபூ தஹ்தா தனியை போய் சொன்னார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நீ குடு, உனக்கு சொர்க்கத்தில் ஒரு தோட்டத்தை நான் வாங்கி தரேன். என்னது? சொர்க்கத்தில் ஒரு தோட்டத்தை வாங்கி தரேன். அவர் சொன்னார் நமக்கு இப்போ இந்த மரம் வேணும், சொர்க்கத்துல எல்லாம் புறவு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி காய்ச்சி போட்டாரு. இது அபூ தஹ்தா கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அவர் அந்த கூட்டாளிகிட்ட போறாரு. வைத்து சொல்றாரு நம்மக்கிட்ட 600 பேரிச்சம்பழம் உள்ள தோட்டம் ஒன்று இருக்கிறது, அதை தார அந்த மரத்தை தனிய ஒரு மரத்தை தாரியான்னு கேட்குறாரு. யாராவது விடுவானா? 600 பேரிச்சம்பழம் மரம், இது என்னது ஒரு மரம். உடனே சொன்னாரு ஓம் நான் தருகிறேன் சொன்னார். ரசூலுல்லாஹ் கிட்ட அதை எடுத்துக்கொண்டு அந்த செய்தி எடுத்துக்கொண்டு போறாங்க. அந்த சஹாபி போய் சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன செஞ்சேன், அந்த தோட்டத்தை அந்த பேரிச்சம்பழ மரத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், எனக்கு சொர்க்கத்தில் நீங்க தருவீங்களா அப்படின்னு கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் கம் மின் இதுகின் ரிதாஹின் லி அபீ தஹ்தா ஃபில் ஜன்னா. அபூ தஹ்தாவுடைய சொர்க்க தோட்டத்தில் எத்தனை பேரிச்சங்கொலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு போறாரு, மனைவியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு நம்மளோட தோட்டத்தை சொர்க்கத்துக்காக வேண்டி நான் வித்து போட்டேன். இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்னலஹுமுல் ஜன்னா. நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுடைய உயிர்களையும் மூமின்களுடைய செல்வத்தையும் சொர்க்கத்துக்கு விலையாக வாங்கியே கொண்டான். என்னது? விலையாக வாங்கி கொண்டான். அப்போ நாம வாங்குற சாமான் என்ன? வாங்குற சாமான் என்ன? சொர்க்கம். விற்கிற சாமான் என்ன? உயிரும் செல்வமும். வாங்குறது யாரு? வாங்குறது யாரு? அல்லாஹ். விற்கிறது யாரு? மூமின்கள் விற்கிறாங்க. புரோக்கர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்னஸுக்குள்ள அவ்வளோ நடக்குது இல்லை, எக்ரிமெண்ட் இது வேணும் இல்லை. அல்லாஹு தஆலா சொல்றான் வௌதன் அலை ஹக்கன் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல் வல் ஃபுர்கான். தௌராத்தில் இன்ஜீலில் ஃபுர்கானில் எல்லாத்துலேயும் இந்த எக்ரிமெண்ட்டை எழுதி முடிச்சு. ஒமன் அவ்ஃபா பிஅஹதிஹி மினல்லாஹ். யார் அல்லாஹ்வோட அதிகமாக வாக்குறுதியை நிறைவேற்றுவது. வழங்குதா? இப்போ வேணும் என்னண்டா சொர்க்கம் வேணுண்டா செல்வம் உசுறு அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். சொர்க்கத்தில் எவ்வளவு கொடை தொங்குது. பொஞ்சாகிட்ட போய் சொல்றாரு சொர்க்கத்துக்காக நான் விட்டுவிட்டு வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்கிறார் ரபிஹல் பை, லாபமான பிஸ்னஸ், லாபமான பிஸ்னஸ். நானும் வாரேன், விடுங்களா நம்ம பஞ்சாதிமா இருக்க. 600 கொடுத்தீங்க, புரியமா சொர்க்கத்துக்கு கொடுக்கிறது. அவ்வளோதான் சகோதரர்களே, என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. இந்த பயானில் கிட்டத்தட்ட ஒரு 70% தான் சொல்ல கிடைச்சிது. நிறைய நேரம் சொல்லவும் கூடாது. ஏன்னு சொன்னால் அது ஒரு மனுஷியாலந்தான் மனுஷன் மூளை என்ன செய்யும், கிரகிக்கும். அதனால் அதுக்கு மேலே நாம் போக மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் இடைக்கிடையில் மற்ற துண்டுகளை போட்டு நாம் அதை சொருகி கொண்டுட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அதான் இப்போ இங்கே சுருக்கம். நான் என்ன நம்மளுடைய பயானுடைய சுருக்கம், எல்லாத்துலேயும் இவ்வளவு மேல்நிலைமையில் இருந்த இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நோன்பு விதியாக்கப்பட்டது பயபக்தியாளர்களாக ஆகுவதற்காக. அப்போ நம்மளுக்கு ஏன் பயபக்தி வர மாட்டேன் என்கிறது, பெருநாள் ராவோட ஏன் செய்தா மறுவா பூந்து ஆட்டுறான், அதை மட்டும் விளங்கி பாருங்க. நீங்கள் விளங்கினால் இது அவ்வளோ விளங்கும் சகோதரர்களே. இதுதான் இந்த விஷயத்தை நாம் விளங்க வேண்டிய சுருக்கம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முதல் நாளுடைய இந்த அமர்விலே இந்த பேச்சிலே பேசி என்னுடைய அந்த பேச்சில் இருந்து அல்லாஹ் தாலாவுடைய பொருத்தம் எனக்கும் கிடைக்க வேண்டும், கேட்ட உங்கள் அனைவருக்கும் அந்த பொருத்தம் கிடைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கும் உங்களோட இருக்கக்கூடிய சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. பெண்களுக்கும் ஏற்பாடு பண்ணி வைக்குது, பெண்களையும் கூட்டிகிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். நான் திரும்ப சொல்கிறேன், நீ சுன்னத் வல் ஜமாத் சகோதரர்களோ தப்லீக் ஜமாத் சகோதரர்களோ தௌஹீத் யாருமே யோசிக்க தேவையில்லை. எந்த பிரச்சனையான எந்த விஷயமும் என்ன செய்யப்பட மாட்டாது,
பேசப்பட மாட்டாது. அது நோம்புடைய மாதம், அதுக்குள்ள சங்கையான விஷயத்தை நாம் கொடுத்தே ஆகணும். ஏன் பேச மாட்டான்னு கேட்டால் அதுக்கும் நாம் என்ன சொல்லுவோம், அதுக்கும் பதில் சொல்ல மாட்டோம். ஏன்டா பேச மாட்டாடா, அதுக்கும் பதில் சொல்ல மாட்டோம் நம்ம சரியா. இன்ஷா அல்லா நோம்பு முடிய விட்டு பேசுவோமாண்டா அதுக்கு வேறையாவது பேசுவோம் இன்ஷா அல்லா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் இந்த மார்க்கத்தை சரிவர புரிந்து படியாட்டக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி லி வலக்கும் ஃபஸ்தஃபிரு இன்னஹு கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.